தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18 ஜூலை 2026. இன்று வளர்பிறை சதுர்த்தி காலையில் 9:35 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பஞ்சமி. பூரம் நட்சத்திரம் இரவு மணி 11:12 வரைக்கும் இருக்கு. அதன் பின் உத்தரம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வரியான் நாமயோகம். பத்ரை கரணம். இன்றைக்கு கரிநாளா இருக்கிறதுனால முடிந்தவரை சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அகசு நாழிகை 31:24, தியாஜ்யம் நாழிகை 3:19. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி. நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 5 வினாழிகை 20. சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சந்திரன் சுக்கிரன் கேது, கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ரலமியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு நாளை அதிகாலை 5:10 சந்திர பகவான் கன்னியா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமான முறையில் ஏற்படும். எடுத்த காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களால் செய்து முடிக்க முடியும். உறவினர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதனோட இன்னொரு பெண் கிரகமான சந்திரனும் இணைந்து கேதுவோடு இணைந்து 4ஆம் இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் முன்னேற்றத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமான முறையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை, வாகன பிராப்தி ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், தேக்க நிலை நிச்சயமான முறையில் இன்றைக்கு விலகும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும்.
அது மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் சுக்கிரனுடைய சாரம் பெற்று சுக்கிரனோட இணைந்து கேதுவுடனும் இணைந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வீடு மண்மனையை சம்பந்தமான யோகங்கள் நமக்கு ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தடைப்பட்டிருந்த கல்வி, அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே இன்றைக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். தடங்கல்கள் அனைத்துமே விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட போகிறது. அஷ்டமத்து சனி நினச்செல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. உங்களுடைய லக்ன ரீதியாகவோ இல்லை தசாபுத்தி ரீதியாகவோ சனி அனுகூலமாக இருந்தால் அஷ்டமத்து சனி எதுவுமே பண்ணாது. தைரியமாக இருக்கலாம். இன்றைக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் இன்றைக்கு ஏற்படும். வாகன பிராப்தி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, 5ஆம் இடம் மிக மிக அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா 9க்குடையவர் ஆட்சியாக இருக்கார். 5ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்துடுறார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எடுத்த காரியத்தை ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் நாம் எடுத்துக்கிறோம்.
கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு யோகமாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது மாதிரி 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. வாகனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். வழக்குகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். நம்ம பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும். ஒரு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முக்கியமாக அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஒரு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த சுணக்க நிலை இன்றைக்கு விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை திட்டமிட்டு அழகாக செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங்கு கொடுக்காதீங்க. அது மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்று ஏற்படும். அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் பழகும்போது வார்த்தைகளில் கவனம் என்பது அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் சில சர்க்கிள்கள் உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தம். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா ராசிநாதன் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கார். அது மாதிரி நீண்ட நெடும் காலமாக இழுத்து வந்த காரியங்கள், ஒரு இழுபறியாக இருந்த காரியங்கள், அது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6.
அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.